Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆப்போட F3 ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணையில் உள்ள F3 இருக்குது. ஸோ முதல்ல மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஏற்கனவே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அப்ளை ஆகவே வருது. அடுத்து பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு சிலிக்கான் கேஸ், நல்லா ஃபிட் ஆகுது. ப்ராபப்ளி சின்ன ஸ்க்ராச்சஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ரெகுலர் புக்லெட்ஸ், வாரண்டி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது. ஒரு மைக்ரோ USB கேபிள், ரெகுலர் இயர்ஃபோன்ஸ், சார்ஜர். இப்போ நம்ம ஆப்போ F3 கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் டாப்பில் 2 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. அதுக்கு நம்ம திரும்பி வருவோம். அது போக இயர்பீஸ், சென்சர்ஸ், அதுக்கு கீழே 5.5 இன்ச் ஃபுல் HD IPS LCD டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே 2.5D Gorilla Glass 5ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. 2.5D கிளாஸ்னா எட்ஜஸில் லைட்டாக கர்வ் ஆகும். கீழே 3 கெப்பாசிட்டிவ் கீஸ் இருக்குது. சென்டரில் இருக்கிற கீ பார்க்க ஃபிசிக்கல் கீ மாதிரி இருந்தாலும் அதை ப்ரெஸ் பண்ண முடியாது, அது ஃபிசிக்கல் கிடையாது. ஆனால் இதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. என்னோட யூஸில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கீழே பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், அப்புறம் ஒரு மைக்ரோ USB போர்ட் இருக்குது. பவர் பட்டனும் ஒரு ஸ்லாட்டும் ரைட்டில். ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் யூஸ் பண்ணலாம். வால்யூம் ராக்கர்ஸ் லெஃப்ட் சைடில், மேலே வெறும் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்குது. பின்னாடி இருக்கிற 13 மெகாபிக்சல் ரியர் கேமராவுக்கு f2.2 அப்பர்ச்சரும் சப்போர்ட் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கும் இருக்குது. இந்த F3யோட திக்னஸ் வெறும் 7.3mm, வெயிட் 155 கிராம். பில்ட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது, பட் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. எல்லா சைனீஸ் ஃபோனும் மாதிரி தான் இருக்குது. ஓவரால் கையில் ஃபீல் பண்ணையில் ப்ரீமியமான ஃபீலிங் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி மற்ற ஆப்போ ஃபோன்ஸ், மற்ற ரெகுலர் சைனீஸ் ஃபோன்ஸ் அப்படியே அந்த ஒரு ஐஃபோனிஷ் லுக்கோட அதே மாதிரி தான் இருக்குது. சரி, எனிவே பில்ட் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோம். உள்ளே என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த F3க்கு ஆப்போ MediaTek MT6750Tங்கிற சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 Cortex A53 கோர்ஸ் 2 செட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு செட் 1.5 GHz வரைக்கும் கிளாக் பண்ணியிருக்காங்க, இன்னொரு செட்டை 1 GHz வரைக்கும் கிளாக் பண்ணியிருக்காங்க. Mali T860 MP2 அப்படிங்கிற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM இருக்குது, 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3200 mAh. அடுத்து சாஃப்ட்வேரை பார்த்தோன்னா இன்னமும் இந்த ஃபோன் மார்ஷ்மெலோ தான் ரன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஆப்போவோட சொந்த ColorOS 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு தேதிக்கு இன்னும் மார்ஷ்மெலோவோட ஆப்போ ஃபோன் ரிலீஸ் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை. ஸோ ColorOSங்கிறது ஆப்போவோட சொந்த ஸ்கின் அவங்க அதிகமாகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் ட்ராவர் இதில் வராது. ப்ளோட்வேர், அதாவது ஆப்போவே இன்ஸ்டால் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அதிகமாக எதுவும் இல்லை. ColorOS அதோட சொந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீம் சப்போர்ட், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஐகான்ஸையோ லுக்ஸையோ மாற்றிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 2 செல்ஃபி கேமரா. இதில் ஒரு கேமரா 8 மெகாபிக்சல் கேமரா, ஆனால் ரொம்ப வைடான கேமரா, 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, குரூப் செல்ஃபிஸ் அந்த மாதிரி எடுக்கணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கேமரா ரெகுலராக நம்மளை மட்டும் செல்ஃபி எடுத்துக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா ஒன்று இருக்குது. அது போக ஆப்போவோட பியூட்டிஃபை 4.0, செல்ஃபி, பேனராமா, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. ஓவரால் இந்த கேமரா ஸ்பீட் பரவாயில்ல. யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிளோடது மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். F3ல 4K வீடியோ சப்போர்ட் கிடையாது. இந்த சப்போர்ட் F3 Plusல இருந்துச்சு. ஆனால் மேனுவல் மோட் கொடுத்துருக்காங்க. F3 Plus மாதிரி இது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் மேனுவல் மோட். சாம்சங்கில் வர மாதிரி சும்மா மேனுவல்னு பேர் போட்டுட்டு உள்ள எந்த ஆப்ஷன்ஸும் இல்லாத மாதிரி கிடையாது. எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒயிட் பேலன்ஸ், எக்ஸ்போஷர், ISO, ஷட்டர் ஸ்பீட், ஃபோக்கஸ், ஈவன் ரா இமேஜஸ் கூட ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே ஆஃபீஸை சுற்றி எடுத்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேமராவை பற்றி? உங்கள் தாட்ஸை கீழே இருக்கிற காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆப்போ இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, செல்ஃபி எடுக்கிறவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோனை ஆப்போ 19,990 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். என்ன கேட்டிங்கன்னா நியாயமான ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 15,000 rupees. அதுவும் செல்ஃபீஸ் ரொம்ப உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 15 வரைக்கும் இதுக்கு பே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு Moto G5 Plus, ஒரு Redmi Note 4, ஒரு Lenovo P2, இது எல்லாமே Snapdragon 625 இதோட பவர்ஃபுல்லான, இதோட மோர் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற சிப்ஸோட வருது. அப்படிங்கிற வெறும் செல்ஃபி கேமராஸ்க்காக இவ்வளோ பே பண்ணணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டியூவல் செல்ஃபி கேமராஸ்க்காக 20,000 ரூபா இந்த ஃபோனுக்கு செலவழிக்க நீங்கள் ரெடியா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குற லிங்க்ஸ் எல்லாம் அஃபிலியேட் லிங்க்ஸ். ஸோ அது மூலம் நீங்கள் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் வரும். நீங்கள் அப்படி தான் வாங்க போகிறேன்னு எந்த ஃபோனை முடிவு பண்ணிங்கனாலும் எங்கள் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ Oppo F3யோட அன்பாக்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா நான் தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் கிளிக் பண்ணலன்னா. ஏற்கனவே கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த தடவை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech. Have a nice day. Bye-bye.